உன்னை விட 2Gக்கு தான் இந்த ஸ்டார்டர்ல இருக்க தகுதி இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. என்னால இனியும் விளையாட முடியாத. நானும் இங்க இருந்து கிளம்புறேன். என்னாலையும் முடியாது. இருங்க இருங்க, போகாதீங்க, கொஞ்சம் நில்லுங்க. நீங்க விளையாட்டுக்கு தானே இப்படி பண்றீங்க, நிஜமா ஒண்ணும் இல்லையே. கசாமா, டீமை இழுத்த மூடாம பாத்துக்கோ. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க கம்யா-சான்? பாருங்க, இது என்னோட பிளான்லயே இல்ல. அப்படின்னா மேனேஜரை சேர்த்து டீம்ல மொத்தமா 10 பேர் தான் இருக்காங்களா? இந்த மாதிரி இருந்த பிராக்டிஸ் கேமை எப்படி விளையாட முடியும்? எங்களால கண்டிப்பா முடியும். அட, நீங்க சீரியஸா தான் பேசுறீங்களா? ஆமா, நமக்கு இப்போ ஆப்போனன்ட் டீம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. வெல், அது நீங்க என்கிட்ட சொன்ன எல்லா ஸ்கூல்ஸுக்குமே நான் காண்டாக்ட் பண்ணி பேசினேன். ஆனா அதுல வெறும் 2 பேர் மட்டும்தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? வெறும் 2 பேர் மட்டும் தானா? ஆமா, அதுவும் இப்ப ஸ்கூல் டீமுக்கு நீங்க கோச்சா இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டடா சில பேர் இருக்காங்க. ஆனா அப்படி இருந்தும் டோர்னமெண்டோட குவாலிஃபயர்ஸ் நெருங்கிறதுனால இது சரியான நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க? கடந்த சில வருஷங்களா எங்களுடைய ரெக்கார்ட்ஸை பார்த்தா கடந்த 5 வருஷமும் நாங்க டோர்னமெண்ட்டை வின் பண்ணி குவாலிஃபயர்ஸ்குள்ள போகவே இல்லை. இப்பதான் எனக்கு புரியுது. நாம இப்ப என்ன பண்றது? போதுமான அளவுக்கு டீம்ல பிளேயர்ஸ் இல்லையே. பிராக்டிஸ் மேட்சை வேணா நாம தள்ளி வச்சுக்கலாமா? வேண்டாம், டெட்லைன் நெருங்கிக்கிட்டு இருக்கு. டெட்லைனா? நீங்க நீங்க இத சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னு மட்டும் ப்ளீஸ் சொல்லாதீங்க. ஆஃப் கோர்ஸ் சீரியஸா தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ அவங்க இந்த 2 ஸ்கூல் டீம் கிட்டயே தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டீம் மொத்தமா மூடிடுவேன். Thank you very much, coach. பிராக்டிஸ் கேமுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுனால நாளில இருந்து ட்ரைனிங் கஷ்டமா இருக்கும். முதல் ஸ்கூல்ல எதிர்த்து 2 நாள்ல நமக்கு மேட்ச். அந்த மேட்ச்ல ஆப்போனன்ட் காக்கேகாவா நார்த். வீக்கெண்ட்ல இன்னொரு மேட்ச் இருக்கு. அது ஃபுஜிட்டா ஈஸ்டை எதிர்த்து. அன்னையோட இந்த மந்த்தும் முடிஞ்சிரும், டெட்லைனும் முடிஞ்சிரும். எங்களுக்கு அப்ப 2 மேட்ச் தான் இருக்கா? ஆமா, இப்போதைக்கு அந்த 2 டீமும் மட்டும்தான் உங்களை எதிர்த்து விளையாட ஓகே சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆனா நம்ம கிட்ட ஃபீல்ட்ல விளையாடுறதுக்கு 9 பிளேயர்ஸ் தானே இருக்காங்க. அதனால எங்களை வெறும் 9 பிளேயர்ஸோட விளையாட சொல்றீங்களா நீங்க? அப்படி விளையாடினா அது எங்களுக்கு தான் பெரிய ரிஸ்கா போய் முடியும். நாங்க தோத்தா நீங்க டீமே க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா. அப்புறம் குரூப் பிராக்டிஸ் மட்டும் இல்லாம உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பிராக்டிஸ் கொடுப்பேன். அது என்ன பிராக்டிஸ்னு உங்க எல்லாருக்கும் தனித்தனியா மெசேஜ் பண்ணிருக்கேன். இப்ப கிளம்புங்க. வெறும் 2 கேம் தானா? 2 கேம்ல எப்படி நம்மளால வின் பண்ண முடியும்? இப்ப என்ன பண்றது? காக்கேகாவா நார்த்தும் சரி, ஃபுஜிட்டா ஈஸ்டும் சரி, 2 டீமும் நேஷனல் லெவல்ல பெரிய டீம். நம்மளால எப்படி தோக்கடிக்க முடியும்? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒருவேளை கோச் ஆரம்பத்துல இருந்தே டீமை க்ளோஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரோ என்னமோ. அது உண்மை கிடையாது. அது உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமா, அவர் நம்மள 2 மேட்சையும் வின் பண்ண சொல்லலையே. ஒரு மேட்ச் தானே வின் பண்ண சொல்றாரு.
ஆனா இத்தனை வருஷத்துல அந்த ரெண்டு டீமையுமே நம்ம ஒரே ஒரு வாட்டி கூட தோக்கடிச்சதே இந்த கிடையாது. வருஷம் அப்படி இல்ல. நமக்கு ட்ரைனிங் கொடுக்க காமியா இப்போ ஸ்பெஷலா நமக்காக கோச்சா வந்திருக்காரு. அவர் நமக்கு நிறைய பிராக்டிஸ் தரேன்னு சொல்லிருக்காருல்ல. அவருக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா வெறும் 9 பிளேயர்ஸை வச்சு எப்படி? அப்போ 9 பிளேயர்ஸ் மட்டும் வச்சு ஜெயிச்ச டீம்னு பேர் வாங்கி காட்டணும். அவர் அனுப்பியிருக்கிற இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஸ்கில்ஸை சூப்பரா அப்கிரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, உங்க ஒவ்வொருத்தருடைய ஆக்டிவிட்டியையும் நான் உங்களுக்கு தனித்தனியா சென்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கோச் காமியா நம்ம எல்லாரையும் ரொம்ப க்ளோஸா அதுவும் தனித்தனியா வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் நம்மள தனித்தனியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? 9 பிளேயர்ஸை வச்சு அவர் ஸ்ட்ராங் டீம் உருவாக்க பாக்குறாரு. சொல்ல மறந்துட்டேன். இன்னிலிருந்து உங்க பால் தான் உங்களோட பார்ட்னர், புரியுதா? கோச், பால் தான் எங்களோட பார்ட்னர்ஸ்னா எப்படி? ஆமா. என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க சொல்றத பார்த்தா 24 மணி நேரமும் நாங்க பாலோடயே இருக்கணும் போலயே. ஆமா, டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமாவா? ஜோ, நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம். இதே தோ சாரி. எத்தனை முறை தான் வீட்டுக்குள்ள வந்து இப்படி பண்ணுவ? நீ ஃபுட்பால் விளையாடுறதா இருந்தா வெளியில கொண்டு போய் விளையாடு, புரியுதா? பல மணி நேரமா வீட்டுக்குள்ளேயே பால போட்டு உதைச்சுக்கிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள நுழையும் போது உன் மூளைய வெளியவே கழட்டி வச்சுட்டு தான் வந்தியா? இல்ல, என்னோட கோச் தான் இத பண்ண சொன்னாரு. சாரி, நான் போறேன். இதெல்லாம் வெறும் பிராக்டிஸ் மேட்ச் வரைக்கும் தான். 1-2 நாள்ல நடக்குது, இன்னொன்னு வீக்கெண்ட்ல நடக்குது. நீ இப்பதானே விளையாட ஆரம்பிச்ச, அதுக்குள்ளேயே வா. இதே தோ இன்னொரு வாட்டி பண்ண, அப்புறம் நான் உன்ன வெறும் 9 பேரை வச்சு ஒரு டீமால ஜெயிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. குட் மார்னிங். ஹே ப்ரோ. ஹேய் ஆ சொன்னோடா சஹாரா, நான் உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ் திரும்ப டீமுக்கு வாங்க. போலாம் வா. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஹேய் ப்ளீஸ் இருங்க, திரும்ப ஃபுட்பால் டீமுக்கு வாங்க. Personal regimen number 1. Cosma Joe. 20 springs. 20 minutes க்கு core exercise. 20 minutes க்கு side steps. Total 5 set. Kurokawa Subaru. Core exercise 20 minutes. Side steps 20 minutes. Total 5 set. Suji Hideto. Inner muscle training. 3 sets. First time shooting 100 shots. இவங்க உண்மையாவே வெறும் 9 பேரை வச்சு ஃபுட்பால் விளையாட போறாங்களா? ஓகே, அடுத்து கவுண்டர் அட்டாக்கிங். காஸ்மா, சுஜி, குரோக்கோவா, நீங்க 3 பேரை அட்டாக் பண்ணுங்க. 3 பேரை கடந்து போக விடாம டிஃபெண்டர்ஸ் எல்லாம் டிஃபெண்ட் பண்ணணும், புரியுதா? எஸ் சார். வாங்க போலாம். டிஃபெண்டர்ஸ் வெயிட் பண்ணாதீங்க, முன்னேறி போங்க. எஸ் சார். ரொம்ப மெதுவா முடிவெடுக்கிறீங்க. உங்களோட பெஸ்ட் பாஸ் எதுன்னு சீக்கிரமா முடிவெடுக்கணும். மறுபடியும் பண்ணுங்க. எப்படி பால் போகுதுன்னு பாக்குறேன். டீம்மேட்ஸ் எங்க இருக்காங்கன்னு பார்த்து சீக்கிரமா முடிவெடுங்க. ஷூட். இப்ப ஷூட் பண்ணு. இல்ல பால் என்கிட்ட கொடு. சுஜி. ஏய், எதுக்காக நீ அந்த பாலை ஷூட் பண்ணல? நீ ஃப்ரீயா இருந்ததுனால பாலை உன்கிட்ட பாஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். நீ சென்டர் ஃபார்வர்ட் பிளேயர், மறந்துடாத. நமக்கு நாளைக்கு கேம் இருக்கு. உனக்கு அது புரியுதா இல்லையா? ஹேய், எனக்கு புரியுது. காம் டவுன் ஜோ. நெக்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணு, ஓகே? இதுக்கெல்லாம் போய் ஏன் டென்ஷன் ஆகுற? வா நம்ம போலாம். ஓகே. கோச் தான் நமக்கு அனுப்பியிருக்காரு. ஆமா, பிராக்டிஸ் கேம்ஸ்க்கு டைம்ஸ் அப்புறம் டேட்ஸ் அனுப்பியிருக்காரு. நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ அதை கண்டுக்காத. ஓகே. ஏய் இரு, நானும் வரேன். ஐ எம் சாரி, எக்ஸாம் வரதுனால நான் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன்.
சோ அதனால நான் டீம்ல இருந்து வெளியே வரலான் இருக்கேன். ஆ, ஓ அப்படியே சொல்ற. நான் திரும்ப டீமுக்குள்ள வரமாட்டேன், தப்பா எடுத்துக்காத. ஆமாமா, நான் இன்னைக்கு தான் பீச்சுக்கு போயிட்டு வந்தேன். இப்பதான் நான் ஃபுட்பால் டீம்ல இல்லல்ல. நீ ஷூரா டீம்ல இருந்து குவிட் பண்ண போறியா? ஆமா, அதான் டிசைட் பண்ணிருக்கேன். வேற என்ன பண்றது? இவ்வளவு நாள் எஃபோர்ட் போட்டது போதும். ககேகாவா நார்த்தோடைய கீ பிளேயர் ஃபிஜினோக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அவன் மேட்சுக்கு வரல. நாம அட்டாக் பண்ணுவோம். அட்டாக் பண்ணி மேட்ச்ல ஜெயிப்போம். அம்மாகாய், இன்னில இருந்து நீ தான் புது கேப்டன். என்ன அமகாய் தான் இனிமே டீம் முடிக்க கேப்டனா? இப்போ திடீர்னு மாத்துறீங்க. என்னால கேப்டனா இருக்க முடியாது, வேற யாராவது இருக்கட்டும். இதுவும் நல்லதுதான். ஏன்னா ஒரு கோல் கீப்பரால தானே என்டையர் பிச்சையுமே பார்க்க முடியும். ஆனா முதல்ல உன்னால டீமுக்கு என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடக்க பாரு. அதான் ஒரு கேப்டனோட வேலை. அம்மாகாய், யாராவது அவங்க பாதையை தேர்ந்தெடுக்க நினைச்சாங்கன்னா அவங்கள போக விட்டுறணும். நேத்து நடந்த விஷயத்துக்காக என்ன இன்னைக்கு கேப்டனா போட்டீங்களா? மத்ததை விட்டு தள்ளு, நான் பாத்துக்கிறேன். இருக்கிற பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மேட்ச்ல உன் பெஸ்ட்டை கொடு. எஸ் சார். நம்ம டீம்ல 9 பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா? ஏன் உனக்கு தெரியாதா? 3rd இயர்ஸ் குவிட் பண்ணிட்டாங்க. அதனால 11 பிளேயர்ஸ்லாம் இல்ல. ஆள் கம்மியா இருந்தா மேட்ச் விளையாடலாமா? இவங்க விளையாடுறாங்க, அலோட் தான் போல. சூப்பர் சுமாரு, கோல் கிட்ட போ. குரக்கவா, எனக்கு பாஸ் பண்ணு. அவங்க ரைட்ல வராங்க. நானும் உன் கூட தான் இருக்கேன். சுஜி, ஷூட் பண்ணு. என்ன பண்ற? சீக்கிரம் சுஜி. இன்னும் ஒரே கேம் தான். போச்சு. இதெல்லாம் ஒரு கேம்னு சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால அவங்களுடைய எந்த ஷாட்ஸையுமே தடுக்க முடியல. நீ மட்டும் காரணம் இல்ல, நம்மளோட டிஃபென்ஸும் இந்த மேட்ச்ல அந்த அளவுக்கு சரியா விளையாடல. ஃபுஜினோ ரொம்ப வேகமா இருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா மத்த பிளேயர்ஸும் இவ்வளவு வேகமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் மட்டும் அவங்களோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருந்தா. இல்ல, இது ஒரு 9 vs 11 மேட்ச். அதை புரிஞ்சுக்கோங்க. வாய மூடு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. 9 பிளேஸ் இருந்தா என்ன? இப்போ இருக்கிறவங்கள வச்சு நம்ம நல்லா விளையாடி இருக்கணும்ல. 2 பிளேயர்ஸோட இடத்தை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. கோல் கிட்ட போறதுக்கு நமக்கு நிறையவே சான்ஸ் இருந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா நமக்கு கோல் போறதுக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. நாம மட்டும் முதல்ல கோல் போட்டுதா அந்த டீமை பின்தங்க வச்சு நாம இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஷாட்டை மிஸ் பண்ணது என்னோட தப்புன்னு சொல்ல வரியா? அந்த ஷாட்டை மட்டும் நான் சொல்லல. நீ ஆடின விதமே எங்களுக்கு பிடிக்கல. நீ எங்கள மாதிரி ஒழுங்கா ஆட மாட்டேங்கிற. என்னோட ஆர்டர் தான் கரெக்டா இருக்கு, சரியா? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒவ்வொரு தடவையும் கோல் அடிக்கிறதுக்கு பதிலா எனக்கு பாஸ் பண்ணிட்டு இருந்த. எனக்கு மத்தவங்க கிட்ட போய் கெஞ்சறது சுத்தமா பிடிக்காது. அதுவும் முக்கியமா உன்ன மாதிரி ஒரு கோழை கிட்ட. நான் ஒண்ணு கோழை கிடையாது. நான் டாக்டிக்கா யோசிக்கிறேன். இருக்கிற பிளேயர்ஸை வச்சு எப்படி எஃபெக்டிவா விளையாடுறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப புத்திசாலிதான் நீ. ஆனா டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்ன நீ அந்த நேரத்துல நிஜமாவே 2-3 சூப்பர் ஷாட் அடிச்சு நம்ம டீமை ஜெயிக்க வச்சிருக்கலாம். புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. 9 பிளேயர்ஸை வச்சு மேட்ச் ஜெயிக்கணும்ன்றது கனவு தான். என்னதான் நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவலா எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் எடுத்தாலும் ஒரு ஹோல் டீமை நம்மளால தோக்கடிக்கவே முடியாது. அப்படின்னா நமக்கு ஃபுல் டீம் இருந்தா மட்டும் நம்ம ஜெயிச்சிருப்போமா? நமக்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் பாக்கி இருக்கு. அந்த ஒரு மேட்ச்லயும் தோத்துட்டோனா அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது. வெயிட் பண்ணு ஜோ. காஸ்மா, என்னப்பா ரொம்ப பயந்து போயிருக்க? விஷயம் என்னன்னு சொல்லு. गाइस கசாமா, தயவு செஞ்சு 2 பேரும் திரும்ப டீமுக்குள்ள வந்துருங்க. எங்களால தனியா மேட்சை ஜெயிக்க முடியாது. அதோட நம்ம ஃபுட்பால் டீமை இழுத்து மூடுறதுல எனக்கு விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. வந்து சேர்ந்துருங்க. அக்காஸ்மா, எங்களை மன்னிச்சிரு. எங்களால திரும்ப டீமுக்கு வர முடியாதே. ஆனா எதுக்காக? அதுதான் பார்த்தாலே தெரியுதே. எங்க தேவைதான் இனி இல்லையே. குறிப்பா என்னோட தேவை. நான் ஒரு ஸ்டார்டர் கூட கிடையாது. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாம் என்னால தானே. நான் டீமை விட்டு போனா நீ திரும்பவும் டீம்ல வந்து ஜாயின் பண்ணுவனா? அப்போ நான் டீமை விட்டு. சுஜி, உனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. 9 பிளேயர்ஸை வச்சு ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க கொண்டு வந்த ஃபார்மேஷன் எதுவுமே மேட்ச்ல யூஸ் ஆகல. गाइस
நீங்க மேட்ச் பார்க்க வந்திருந்தீங்களா? ஐயோ, உங்களை பார்த்து கலாய்க்கிறதுக்காக வந்தேன். அப்படின்னா எங்க கூட வந்து விளையாடுங்க. காஸ்மா, இதுக்கப்புறம் எங்களுக்கு அங்க இடம் கிடைக்காது, புரிஞ்சுக்கோ. அது நான் गाइस நில்லுங்க. ஹேய், மத்தவங்க கிட்ட கெஞ்சுறது பிடிக்காதுன்னு என்கிட்ட அன்னைக்கு சொன்ன. வாயை மூடு. எதுக்காக அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஆ நான் இதை ஏற்கனவே சொன்னதுதான். உனக்கு இருக்கிற திறமைக்கு டீமே இல்லைனாலும் மற்ற டீம்ல நீ விளையாட முடியும். வர கோத்துக்கு டீம் மேல உனக்கு அக்கறையே இல்லையா? ஜோ, நில்லு. அப்படின்னா நீ நாம இந்த மேட்ச்ல தோத்துருவேனே முடிவு பண்ணிட்டியா? சொல்லு. இப்ப புரியுது எதுக்காக நான் உன்கிட்ட பால பாஸ் பண்ணி நீ கோல் போடலன்னு. அதெல்லாம் ஒண்ணு. நான் தோக்க மாட்டேன், என்ன ஆனாலும் சரி. இந்த டீம் அழிய விட மாட்டேன். நான் எப்பவும் இந்த டீமுக்காக தான் விளையாடுவேன். இவ்ளோ பேசுற நீ எதுக்காக இன்னும் இந்த ஃபுட்பால் டீம்ல இருக்கேன்னு சொல்லு. உனக்கு வின் பண்ண விருப்பம் இல்லனா எதுக்காக காக்கேகாவா ஃபுட்பால் டீம்ல இருக்கேன்னு சொல்லு. இஷ்டம் இல்லனா டீம்ல இருந்து வெளியே போயிடு. நான் இருக்கிற வரைக்கும் இந்த டீமுக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். எதுக்காக காக்கிகாவா ஃபுட்பால் டீம் உனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லு. அது கேட்கறதுக்கு உனக்கு எந்த விதத்திலையும் ரைட்ஸே கிடையாது. உனக்கு அது தேவையில்லாத விஷயம். இங்க இருந்து போயிடு. நெல்லுங்க. எனக்கு டீம் ஷட் டவுன் ஆகிறதுல விருப்பம் இல்ல. நான் இப்பதான் ஒரு ஃபுட்பால் டீம்ல ஜாயின் பண்ணிருக்கேன். நானும் ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்றேன். ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்றியா? அப்படின்னா என் கூட வா. லாக்கர் ரூமா? இதுதான் பல வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த விக்டரி போட்டோஸ். பல வருஷத்துக்கு முன்னாடியே காக்கேகாவா ஃபுட்பால் டீமுடைய விக்டரிஸ்க்கு முடிவை கொண்டு வந்தது என்னோட அப்பா தான். ஜோவுடைய அப்பா தான் டீமுக்கு அந்த இயர்ல கேப்டனா இருந்தாரு. அத்தனை வருஷத்திலேயே முதல் முறையா குவாலிஃபயர்ஸ் உடைய முதல் ரவுண்ட்லயே அவங்க தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் காக்கேகாவா கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா காக்கேகாவாக்கு தோல்வியை கொண்டு வந்த கேப்டன் எங்க அப்பா முன்னாடியே சில பேர் வெறுப்பேத்துற மாதிரி பேசினாங்க. இப்பவும் சரி, அவருக்கு ஃபுட்பால் விளையாட ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை பார்க்கவோ அதை விளையாடவோ அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என் மனசை காயப்படுத்திருச்சு. அதுக்காக தான் நான் காக்கேகாவா ஃபுட்பால் டீமை மறுபடியும் ரீபில்ட் பண்ணுங்கிற லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த டீம் மறுபடியும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்றதை எங்க அப்பா பார்க்கணும்னு ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்ப சிரிக்கணும்னு நினைச்சா சிரி. இல்ல, நான் எப்பவும் உன்னை பார்த்து சிரிச்சதே இல்ல. காஸ்மா, நீ பின்வாங்க போறது இல்ல. நாம 9 பேர் இருந்தாலும் வின் பண்ணியே ஆகணும். ஃபுஜிட்டா ஈஸ்ட் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? நாளைக்கு தானே மேட்ச் இருக்கு. ஏன் அப்படி? அது அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு பிராக்டிஸ் கேம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதும் சொல்ல சொன்னாங்க. அவங்க மன்னிப்பு யாருக்கு வேணும்? போன வாரம் மேட்சுக்கு ஓகேன்னு தானே சொன்னாங்க. திடீர்னு ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க யாரோட விளையாட போறாங்களா? நொமாடாவோட. அதோட அவங்க நம்ம டீம்ல 9 பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்கிறோம்னு சொன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ இன்னைக்கு மேட்ச் எனது கேம் கேன்சல் ஆயிடுச்சா? அப்படின்னா எங்க லாஸ்ட் கேமுக்கு நாங்க என்னதான் பண்றது? எங்களோட லாஸ்ட் சான்ஸ்க்கு என்னாச்சு? போச்சு. எதுக்காக இப்படி நடக்குது? எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. ஜோ, போச்சு, எல்லாம் போச்சு. யா, ஐம் சாரி. டாக்டர் கூட யாருக்கு கால் பண்ணாததுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. நம்ம மீட் பண்ணலாமா? தேங்க்யூ. அடுத்த வேலையை பார்ப்போம். தனியா இந்த நேரத்துல நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க போல. குட் நைட் கோச். நீங்க ஏன் திரும்ப வரல? வரலன்னு சொன்னா ஏன் கூப்பிட்டுக்கிட்டு விடலாம்ல? நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. அப்புறம் ஏன்? காஸ்மாவுல கெஞ்சியும் நீங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. தலகணத்தினால அப்படி பண்றீங்களோ? அவங்க ஒண்ணு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி டீம்ல இருந்து வெளியே அனுப்பலையே. உங்களுக்கு எது பெருசுன்னு சொல்லுங்க. உங்க பெருமையா இல்ல வருத்தமா? உங்க லுக் எனக்கு பிடிச்சிருக்கு.
ஒரு அத்லட்டோட கண்கள் பார்க்க இப்படித்தான் இருக்கும். சஹாரா, உனக்கு இருக்கிற பவர் பத்தாது. இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணா நல்லா விளையாடுவேன். ஆ? சுனோடா, நான் ஒரு ப்ரோ பிளேயரா இருந்தப்போ உன்ன மாதிரியே எனக்கும் டிஃபெண்டர்ஸை பார்த்தா சுத்தமா பிடிக்காது. உங்க 2 பேருக்கிட்டையும் திறமை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்க விஷன் ரொம்ப நேரவா இருக்கு. உங்களை சுத்தி என்ன இருக்குன்னு பாருங்க. மொத்த ஃபீல்டையும் பாருங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தர் பாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு வேகமா பால் அவங்க கிட்ட பாஸ் பண்ணுங்க. சுனோடா, சஹாரா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்க யங்கர் டீம்மேட்ஸ் இப்போ பிரச்சனையில இருக்காங்க. ஹேய், எல்லாரும் கேளுங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிரவுண்டுக்கு வரணும். எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு கோச் சொல்லியிருக்காரு. எதுக்கு கூப்பிடுறாரு? மேட்ச் தான் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல. நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோமா? இன்னைக்கு தானே உங்க எல்லாருக்கும் டெட்லைன். ஆமா, இன்னைக்கு தான். அப்போ டீம் இதோட நீங்க கலைக்க போறீங்களா? மாட்டேன். இன்னைக்கு நாள் இன்னும் முடியலையே. ஆனா எங்களால ஒரு மேட்சை கூட சுத்தமா வின் பண்ணவே முடியலையே. எங்களுக்கு விளையாடுறதுக்கு இப்போ ஆப்பனன்ஸா பிளேயரும் இல்லையே. ஃபுஜிட்டா ஈஸ்ட் நம்ம கூட விளையாட மாட்டோம்னு சொன்னது உண்மைதான். அதனால நான் இன்னொரு டீமை வர வச்சிருக்கேன். அவங்க வந்துட்டாங்க. இவங்க தான் காக்கேகாவா வீட் சாக்கர் கிளப். காக்கேகாவா வீடா? ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க அவரு ரொம்ப பெரிய பிளேயர். நேஷனல்ஸ் வின் பண்ண டீம்ல இருந்தவர் அவரு. அது ஹிராமட்ஸ் கசுஹிரோ. அட்டகாசம். ஆல்ரைட் காய்ஸ், இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க நழுவ விட்டுறாதீங்க. ஹீரமட்சு, இந்த மேட்ச் தான் எங்களுடைய கடைசி வாய்ப்பா?背中を吐き縛って離されるようにやってみせるよ。汗だくの黒シャツとくれた髪型もボロボロでダサいな。でもやめないよ。You give me something, oh I feel like jumping。なりたい姿気づかせてくれるようで We don't know one thing, oh I gotta keep on running。感じたままで走れる。Hey ハートからの合図を止めないで。君が正直になれるまで夢を夢のままで終わらないで。君がいれば負けらない。That's just the way it is. That's just the way it is. That's just the way it is. 諦めないように。That's just the way it is. That's just the way it is. 君のそばで戦っていたいよ。அடுத்து வருவது ஆமா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் யாருக்காகவும் மிஸ் பண்ண மாட்டேன்.